வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19, அதாவது பிஎஃப்ல ஃபார்ம் நம்பர் 19ம் 10C இதை வந்து ஃபைனல் கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைனல் கிளைமுக்கு அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. 2 ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல, இதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராப்ளத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரியான பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருந்த மெயில். ஸோ அதில் வந்து அவர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 19 and 10C ரெண்டுமே லாஸ்ட்டாக அப்ளை பண்ணது வந்து ரிஜெக்டட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியுமே நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ரீசனுக்காகவும் இவருக்கு ரிஜெக்டட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் வந்து பண்ணியிருக்காங்க, அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவர் வந்து ரிவர்ஸில் அப்ளை பண்ணியிருக்காரு. எப்போவுமே வந்து நம்ம பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 தான் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து செட்டில் ஆகும். இதுதான் ப்ரொசீஜரும் கூட. பட் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 10C அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் நம்பர் 19க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு வேளை இப்படி அப்ளை பண்ணால் கூட செட்டில் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் ஏற்கனவே 2 டைம் அப்ளை பண்ணி ரிஜெக்டட் ஆகிருக்கு. அதனால ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 10Cயை வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் கூட நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 10Cயை வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஃபார்ம் நம்பர் 19 அப்ளை பண்ணணும், அதை தொடர்ந்து 10Cயை அப்ளை பண்ணணும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளை ஃபார்ம் 19 அலாங் வித் 10C அப்படின்னா முதல்ல ஃபார்ம் நம்பர் 19 அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 10C அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. அடுத்த செகண்ட் ரீசன் இதில் வந்து பாருங்கள், இதுலேயுமே அதை தான் சொல்லியிருக்காங்க. சப்மிட் ஃபார்ம் 19 வித் 10C, அப்படி இல்லைனா ஃபார்ம் நம்பர் 13 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவர் அப்ளை பண்ண விதம் தான் தப்பு. ஸோ ரிவர்ஸில் அப்ளை பண்ணியிருக்காரு, அதனால ரிஜெக்டடாக இருக்குது. இதுதான் லாஸ்ட்டாக அவருக்கு ரிஜெக்டட் ஆனதுக்கான மெயின் ரீசன். அதுக்கு முன்னாடியும் ஒருக்க ரிஜெக்டடாக இருக்குது. இது வந்து ஃபார்ம் நம்பர் 19 ரிஜெக்டடாக இருக்குது. என்ன ரீசன் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏபிஎஸ் சர்வீஸ் நாட் ரிசீவ்டு ப்ரீவியஸ் சர்வீஸ். அதாவது இவர் 2 கம்பெனியோ இல்லை 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பார். அதை வந்து மெர்ச் பண்ணியிருப்பாங்க. அது மெர்ச்சும் ஆகிருக்கும், அக்கௌண்ட்டில் வந்து பார்க்கும்போது மெர்ச் ஆன மாதிரி காமிக்கும். ஆனால் அந்த அமௌண்ட் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கலாம், இல்லை பென்ஷன் அக்கௌண்ட் மட்டும் மெர்ச் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீசனை வந்து போடுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அதை வந்து செக் பண்ணி ஒருவேளை அமௌண்ட் ஏதாவது ரிசீவ் ஆகாமல் இருந்தது அப்படின்னாலோ, இல்லை ஏபிஎஸ் சர்வீஸ் மெர்ச் ஆகாமல் இருந்தது அப்படின்னாலோ, ஸோ அதை வந்து சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டில் ஆகும். ஸோ இது வந்து மெயின் ரீசன் வந்துட்டு ப்ரீவியஸ் அமௌண்ட் வந்து ப்ரீவியஸ் கம்பெனியில் உள்ள அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. நாட் ரிசீவ்டு ப்ரீவியஸ் சர்வீஸ். ஸோ ஒரு வேளை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரே கூட பண்ணாமல் கூட பெண்டிங் வச்சுட்டு லாஸ்ட் கம்பெனியை கிளைம் போட்டால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ரீசன் வந்து காமிக்கும். ஸோ ஒரு வேளை நீங்கள் 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கம்பெனியை ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசென்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். அது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறமா கிளைம் போடுங்க. அப்போ இந்த ரீசனுக்காகவும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இந்த மெயின் ரீசனால தான் இவரோட கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ரீசனுக்கு உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருந்தது இதுதான் காரணம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.